வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேப்பர் வேல்யூஷன் நேற்று நடந்துச்சு. வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே கொஞ்சம் இந்த ஒரு பேப்பர் வேல்யூஷன் ஒர்க்கில் இருந்தனால நம்மளால் வீடியோ போட முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா? பேப்பர் வேல்யூவேஷன்றது நம்ம ஆல்ரெடி டேட் சொல்லியிருந்தோம். இந்த டேட்டில் இது நடக்கும் அப்படின்றது. நேற்று தான் அதுக்கான பேப்பர் வேல்யூஷனான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக், ஒரு 5 டிஸ்ட்ரிக் பிரித்து ஜோன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்றது. அந்த ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பேப்பர் சென்னையில் இருக்கக்கூடிய ஜோனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் சுற்றி என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்குது, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இதெல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஜோன்ஸு. அந்த ஜோன்ஸுக்கு போகாமல் அந்த பேப்பர் வேறு ஜோன்ஸில் எடுத்துகிட்டு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் கோயம்புத்தூருக்கா போகலாம், இல்லை இந்த பக்கம் திருச்சி, பெரம்பலூர், இந்த ஒரு ஜோனில் போகலாம். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஜோன் கன்னியாகுமரி, இந்த மாதிரியான ஜோனுக்கு அது உங்களுக்கு பேப்பர் போகும். அதே மாதிரி யாருடைய பேப்பர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? எந்தெந்த ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்றது தெரியாது. எங்களுக்கு அந்த பேப்பர் ஷஃபிள் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து எழுதியிருப்பீங்க. ஒரு 50 நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு 50 பேர் உங்கள் டிபார்ட்மெண்ட் கிளாஸ்லேருந்து எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 50 பேர் பேப்பரும் அப்படி லைன் பை லைனாக இருக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஷஃபிள் பண்ணுவாங்க. ஷஃபிள் பண்ணி அதை ஒரு ஜோன்லேயோ இன்னொரு ஜோன்லேயோ அது உங்களுக்கு போகும். அதே மாதிரி ஒரு செட் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா 50 கொஷின், 50 ஆன்சர் ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு, அதாவது 50 பேப்பர் இருக்கும் நீங்கள் எழுதின பேப்பர். அதை ஒரு 3 நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக உள்ளே என்டர் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 9 o'clock. ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 9:45 சம்திங் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி திருத்த ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் 11 o'clock டீ பிரேக் ஆகிடுச்சு. இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாமோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப டைட்டாக பண்ணாதுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அதை அப்படியே டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம திருத்தும் போதே பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பசங்களை எந்த அளவுக்கு நம்ம பாஸ் பண்ணி விட்டால் போதும் அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்களே திருத்துவோம். இதே மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் அஃபிஷியலாக இல்லாமல் கொஞ்சம் திருத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில நியூஸ் சேனல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக திருத்துங்க அப்படின்ற மாதிரியும் வீடியோ போட்டிருக்காங்க. நாங்கள் டே பை டேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த தாட்டி பாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? 100% ரிசல்ட்டு கொடுக்கணுன்ற ஒரு மோட்டிவில் தான் அவங்க சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு மோட்டிவில் தான் சொல்கிறாங்க. 100% ரிசல்ட் வர மாதிரி தான். அதனால் ஃபெயில் ஆகக்கூடிய நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. உங்களுக்காக தான் நம்ம டே டு நைட்டாக வீடியோ எடுத்து போடுறோம். என்னுடைய ஒர்க்கையும் தாண்டி நம்மளுக்கு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த ஒரு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட் வர்றது உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இந்த ஒரு வீடியோனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.